ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 9 மூன்றாவது வாரத்துக்கான 4வது நாளுக்கான மத்திய நேர ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதை தாண்டி இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இன்று வீடியோக்குள்ள வந்து போகலாம். முதல் இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the one and only வியானா அவர்கள் தான் வந்துட்டு இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 1,20,295 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 32.8% இருந்துட்டு இருக்காங்க. வியானா அவர்கள் தனி ஒரு நபராக 32% வாங்கிய இந்த சீசனில் ஒரே நபர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வியானா அவர்கள் மட்டும்தான். ஸோ அதுக்காகவே மிகப்பெரிய அளவில் ஒரு அப்ளாஸ் வந்து கொடுத்தே ஆகணும். ஸோ அவங்களுடைய கேம் பிளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே அப் ட்ரெண்டில் வந்து போயிட்டே தான் வந்துட்டு இருக்கு. நான் ஒவ்வொரு வீடியோவிலும் நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். பட் இன்னும் கொஞ்சம் அக்ரஷன் வந்து தேவை. இரண்டாவது பொசிஷனில் பிரவீன் அவர்கள் இருந்துட்டு இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 48,150 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 13.13% இருந்துட்டு இருக்காரு நம்மளுடைய பிரவீன்ராஜ் அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் எவ்வளோ தூரம் வாக்குகள் வாங்கினாரோ அதே அளவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்பயும் வந்து வாங்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட ஏகப்பட்ட ஸ்கோப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வச்சிருக்கேன். ஏன்னா ஒரு வில்லனாக அவருக்கு எல்லா தகுதிகளும் வந்து இருந்துட்டு இருக்கு. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் வீக்கில் உங்களால் பார்த்துருக்க முடியும் அவர் எப்படிப்பட்ட ஆள் அப்படின்றத. பட் இப்போல்லாம் பெருசாக வந்து அவர் கண்டினியூ பண்ணல அந்த விஷயங்களை. மூன்றாவது பொசிஷனில் சுபிக்ஷா அவர்கள் வந்து இருக்காங்க. அவங்க வாங்கி ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 43,573 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 11.88% இருந்துட்டு இருக்காங்க. சுபிக்ஷா அவர்கள் ஆக்சுவலாக இன்றைக்கி அவங்களுடைய செல்ஃப் ஸ்டோரி, அதாவது அவங்களுடைய லைஃப்பை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நிறைய பேருக்கு சுபிக்ஷா அவர்களுடைய வந்து பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்னு தான் வந்து சொல்லலாம். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ரகிளிங்கான ஒரு ஸ்டோரி தான். ஆனால் அதையும் வந்து ஜாலியாக ஃபன்னாக வந்து சொன்னது அப்படின்றது வந்து எடுத்துக்கூடிய ஒரு விஷயமா வந்துருந்தது. நான்காவது பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலையரசன் அவர்கள் வந்து இருந்துட்டு இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 39,302 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட 10.71% இருந்துட்டு இருக்காரு கலையரசன் அவர்கள் நேற்றுக்கு ஒரு பெஞ்சை வந்து டேபிளை தட்டினாப்பில். ஸோ அதனால் கலையரசனுக்கு அடி பிச்சுக்கிட்டு போகும் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்த்தேன். ஆனால் அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை. அதே மாதிரி கலையும் எதிர்பார்த்துருப்பார். ஸோ அதனால தான் அவர் எட்டியும் உதைச்சார். ஆனால் ஒன்றுமே இங்கே நடக்கலை பெருசாக. ஐந்தாவது பொசிஷனில் துஷார் அவர்கள் இருந்திருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 37,275 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 10.16% இருந்துட்டு இருக்காரு துஷார் என்கிற தற்குறி பயபுள்ள. ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து கமருதீன் கூட பயங்கரமாக சண்டை போட்டாப்புல துஷார் அவர்கள். ஸோ அதை பற்றி கொஞ்சம் லேட்டராக வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஆனால் சண்டை போடுறதுக்குன்னு ஒரு ரீசன் எடுத்து இவங்க சண்டை போட்டாங்க பாருங்கள், அதுதான் வெறித்தனமாக வந்துருக்குது. அதுவும் எர்லி மார்னிங்ப்பா கடுப்பாயிட்டாப்புல கமருதீன். துஷார் அவர்கள்லாம் வந்து வருங்கால ரவுடி மாதிரியே இருந்தாப்புல துஷார். ஆறாவது பொசிஷனில் ரம்யா அவர்கள் இருந்திருக்காங்க. அவங்க வாங்கி ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 28,138 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 7.67% இருந்துட்டு இருக்காங்க ரம்யா அவர்கள். ஸோ ரம்யா ஜோவை பொறுத்தவரையிலும் ஒரு கிளியராக ஒரு ஆட்டம் வந்து ஆடிட்டுருக்காங்க. ஸோ அந்த ஆட்டம் நிறைய பேருக்கு வந்து புரியவே மாட்டேங்குது. அவங்களுக்குள்ளே அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அது எல்லாமே கிளியராக செட் பண்ணிகிட்டு இருக்காங்க. சொல்லப்போனால் விஜய் பார்வதியை விலைக்கு வாங்கிட்டாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும் இந்த வாரத்தோடைய வீக்லி டாஸ்க்குக்காக. ஏழாவது பொசிஷனில் அரோரா அவர்கள் இருந்திருக்காங்க. அவங்க வாங்கி ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 25,571 ஓட்டுகள் ஆகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 6.97% இருந்துட்டு இருக்காங்க அரோரா சிங்க்லர் அவர்கள். ஸோ அரோரா அவர்களுக்கு இந்த வாரமும் பார்த்தீங்க அப்படின்னா ஜுரம் வந்துடுச்சு. அதனால பெருசாக வந்து துஷார் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, படுத்துக்கிட்டே வந்து தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ மேபி இந்த வாரத்தில் வந்து எவிக் பண்ணி வெளியே அனுப்பிச்சிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. பட் அதெல்லாம் தாண்டி ஆதிரை அப்படிங்கிற ஒரு பொண்ணு இருக்கு இல்லையா, 8வது இடத்த பிடிச்சிருக்கு இல்லையா, அந்த பொண்ணு தான் வெளியே போகணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அவங்க வாங்கி ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 24,493 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 6.68% இருந்துட்டு இருக்காங்க ஆதிரை அவர்கள். ஆதிரை இதுக்கப்புறம் என்ன தான் பண்ணாலும் மக்களுக்கு வந்து அது மிகப்பெரிய அளவில் இரிட்டேஷனாக தான் வந்து இருக்க போகுது. அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. ஏன்னா இந்த வாரத்தில் ஏகப்பட்ட ஃபைட் வந்து எடுத்தாங்க. அகெயின்ஸ்ட் பார்வதி கூட எடுத்தாங்க, அதுக்கப்புறம் வேற ஆள் கூட வந்துலாம் எடுத்தாங்க. நிறைய விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா சத்தம் போட்டு கேட்குறாங்க. பட் இருந்தாலும் இங்கே ஓட்டிங்ஸ் அப்படிங்கிறது வந்து ஏறுற மாதிரியே தெரியல. அட்லீஸ்ட் இப்போ யோசிச்சு பாருங்கள், அரோரா சிங்க்லருக்கு 25,000 வாக்குகள், ஓகேங்களா, ஆதிரைக்கு 24,000 வாக்குகள். 1,000 வாக்குகளை கூட தாண்ட முடியல அவங்க எடுக்கக்கூடிய ஸ்டெப்ஸு, கொடுக்கக்கூடிய கண்டென்ட்டு அப்படிங்கிற லெவலுக்கு வந்து இருந்துகிட்ருக்கு. அதே மாதிரி தான் கலையரசன், ஓகேங்களா, எப்படியாச்சும் பெஞ்சை தட்டியாவது உதைச்சாவது
ஏதாவது ஒன்று பண்ணி ப்ரோமோவில் நம்ம வந்து அதுக்கப்புறம் நமக்கு வாக்குகள் வரணும், நம்ம வந்து எப்படியாவது சேவ் ஆகணும் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய மைண்டுக்குள்ளேயே வந்து இருக்கும். பட் இருந்தாலும் கலையரசனுக்கும் ஒன்றும் நடக்கலை, ஆதிரைக்கும் ஒன்றும் நடக்கலை. இந்த அறவேக்காடு ரெண்டுங்களும் சேர்ந்துக்குன்னு ஏகப்பட்ட ஆட்டம் ஆடுதுங்க. எஃப்ஜே ஒரு வேளை இந்த இடத்துல நாமினேஷன் இருந்திருந்தான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவனும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்படி தான் ஆடி இருப்பான். அவன் ஆடிட்டு தான் இருக்கான். பட் இருந்தாலும் இந்த ஓட்டிங்ஸ் அப்படிங்கிறது வந்து ஏறி இருக்காது. சரி, நான் துஷார் அண்ட் கமருதீன் இவங்க 2 பேரை பற்றின கதைகள் சொல்லணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. கதை மீன்ஸ் இவங்க 2 பேருக்கும் காலையிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அளவில் ஃபைட் வந்து வந்துடுச்சு. என்ன ஃபைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்றுக்கு நைட்டு வந்து நம்ம கமருதீன் அவர்கள் தான் எல்லா க்ளீனிங் பண்ணுறாரு. க்ளீனிங்கு அதுக்கப்புறம் அந்த வெஷல் வாஷிங் எல்லாம் வந்து பண்ணிகிட்ருக்காரு. பண்ணி முடிச்சுட்டு போய் படுக்கிறாப்புல. ஏன்னா துஷார் வந்து வரல, அவர் வந்து தூங்குறான் அப்படின்னு சொல்லி போய் தூங்கிட்டாப்புல. காரணம் என்ன தெரியுமா அவங்க வராத்துக்கு? நம்ம அரோரா சிங்க்லர் அவர்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா காய்ச்சல். அவங்களால எங்கேயுமே வெளியே போக முடியல, கிரவுண்டுக்கு போக முடியல, கிச்சன் கிட்டே போக முடியல, அப்புறம் லிவிங் ஏரியாவுக்கு வந்து போக முடியல. ஸோ அதனால் அவங்க வந்து அப்படியே வந்து ரெஸ்ட்டில் இருந்ததுனால சாரும் ரெஸ்ட்டுக்கு போயிட்டாப்புல. சரி ஓகே, பையன் தூங்கிட்டு இருக்கான், இவனை போய் நம்ம எதுக்காக எழுப்பணும் அப்படின்னு சொல்லி கமருதீன் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேலைகளை வந்து செஞ்சுட்டாப்புல. அப்பப்போ அவரும் வேலை செஞ்சுட்டு தான் இருக்கார். இதுக்கு ப்ரூஃபே வந்து பார்த்திங்க அப்படின்னா கேப்டன் எத்தனையோ தடவை அவங்க வேலை செஞ்சுருக்கிறத பார்த்துருக்காங்க. ஓகேங்களா, இதெல்லாம் சண்டையில் வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் துஷார் வந்து என்ன பண்ணுறாருனா, காலையிலே ஒரு விஷயத்தை வந்து ட்ரை பண்ணுறாப்புல. அந்த ட்ரை எங்கிருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரோரா சிங்க்லருடைய பெட்டிலேருந்து ஆரம்பிக்குது. ஏன்னா அவங்களுக்கு உடம்பு சரியில்லை. துஷார் அவர்கள் போய் பார்த்துருக்கிறதுக்காக போயிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்மளோட திவாகரா அவன் பேர் என்ன, கமருதீனும் பார்க்க போயிருக்கான். ஓகேவா, துஷார் அண்ட் கமருதீன் இவங்க 2 பேருமே வந்து பார்க்க போயிருக்காங்க. பார்க்குறாங்க, திரும்பி பேசிட்டு வெளியே வராங்க. ஓகேங்களா, வெளியே வரும்போது அண்ணா நான் வேலை செய்யும்போது எங்கேயும் போகாதீங்கண்ணா, நீங்கள் வந்து ஏன் கூட தானா இருக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே கமருதீனுக்கு காண்டாயிடுது. டேய், நேற்றெல்லாம் நீ போய் கொரட்டு விட்டு தூங்கி நிறுத்தேன், நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன், அது மட்டும் இல்லாமல் நான் என்ன வேலை செய்யலை அப்படின்னு சொல்ல வரியா? கரெக்டாக தானே வேலை செஞ்சிட்ருக்கேன், அதை விட்டு நீ என்ன சொல்கிறது, அப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி பிரச்சனை ஆரம்பித்து 2 பேரும் கை கலப்பு வரைக்கும் வந்து போயிடுச்சு. ஸோ இது எதுக்காக நடக்கப்பட்ட பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வெரி வெரி சிம்பிள். காலையில் ஆரம்பித்தது அரோரா பெட்டில். ஓகேங்களா, இந்த பிரச்சனை. ஸோ பிரச்சனைக்கான காரணம் யார்? அரோரா தான். ஓகேவா, இந்த கமருதீன் இருக்கார் இல்லையா, அந்த மனுஷன் பார்வதிக்கிட்டையும் பேசுகிறாப்புல, அந்த பக்கம் போனாக்கா அரோரா கிட்டையும் பேசுகிறாரு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பண்ணிகிட்டு இருக்காரு. ஆனால் துஷாருக்கு ஒரே ஒரு ஆள் தான். ஓகேங்களா, அரோரா மட்டும்தான். ஏன்னா அவங்க தான் அவங்க ஏஜுக்கு வந்து இருக்காங்க. மற்றவங்க எல்லாமே துஷாரை வந்து டேய் தம்பி வடாங்க அப்படின்னு தான் கூப்பிட்றாங்க. ஸோ அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா இருந்துகிட்ருக்கேன். இப்போ பிரச்சனை என்னென்னா, நம்ம துஷார் அவர்கள் இருக்கார் இல்லையா, அவர் வந்து வாஷ் பண்ணும்போது, வெசல் வாஷ் பண்ணும்போதோ க்ளீன் பண்ணும்பொழுதோ அந்த இடத்துல வந்து கமருதீன் இருக்கிறதில்ல. ஓகேவா, அதாவது ஒரு ஆள் வாஷ் பண்ணுற லெவலுக்கு தான் அங்கே இருக்குது. அவன் வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாப்புல. எங்கே போகிறாரு அப்படின்னா அரோரா கிட்டே போயிடுறாரு. இப்போ அதுதான் பிரச்சனை. ஓகேங்களா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆனால் அவங்க வந்து வெளிப்படையாக சொல்லலை இதுதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக சண்டை போடல. ஓகேவா, இவருக்கு துஷாருக்கு வந்து கமருதீன் வந்து அரோரா கிட்ட பேசுறது பிடிக்கல. கமருதீனுக்கு வந்து துஷார் வந்து பார்த்திங்கன்னா எப்படா அந்த அரோரா விட்டு வெளியே வருவான் அப்படின்னு சொல்லி காத்திருந்து எப்போ வெளியே வரானோ அதுக்கப்புறம் இவர் உள்ளே போயிடுறாரு. இதுதான் இவங்களுக்குள்ளே நடந்த சண்டை. அதில் வெற்றுவன் குத்துருவன் தலையை தூக்கிடுவான் அப்படின்னு சொல்கிறது. அப்புறம் 2 பேர் வந்து பார்த்திங்கன்னா தள்ளி விட்டு விளையாடிட்டு இருக்காங்க. தள்ளி விட்டு விளையாடல, பயங்கர சீரியஸாக சண்டை போட்டாங்க. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குற அளவுக்கு வந்து இருந்துட்டு இருந்தது. ஸோ ஓகே கைஸ், இதுதான் விஷயம். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதே மாதிரி பிக் பாஸோட அப்டேட்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.